ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு சண்டே சமையல். எங்கள் வீட்டில் அடுப்பில் மண் சட்டி வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? முதல்ல மண் சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் போட்டுட்டு உங்கள்கிட்ட கருவடகம் இருந்தால் நல்லா இருக்கும். கருவடகம் போட்டு மீன் குழம்பு தாளித்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் கருவடகம் போட்டுக்கோங்க. இருந்துச்சுன்னா லைட்டாக வெந்தயம் போட்டுக்கோன்னே கருவடகத்தையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. வெங்காய தக்காளி ஏற்கனவே நறுக்கி வச்சுட்ட பிளேட்டில் அதை எடுத்து சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்லா கொஞ்சம் கோல்டு ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். மண் சட்டிங்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும். நல்லா வதங்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டே இருந்தால் ஓரளவு கோல்டன் ப்ரௌன் லைட் ப்ரௌன் ஆனாலே தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மீன் குழம்பு. என்ன பண்ணணும், அடுத்து ஏற்கனவே புளி கரைச்சி நல்ல புளியை கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு, குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் லைட்டாக காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள், அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றணுங்க. அதிலே எல்லாத்தையும் ஊற்றி கரைச்சி உப்பு போட்டு எல்லாம் கரைச்சி அதிலே ஒரே தடவையாக ஊற்றிட வேண்டியதான். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதித்து லைட்டாக கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா தான் மீன் போடணும். நல்லா திக்காக கொதிக்கணும். கொதிச்சு நல்லா கொஞ்சம் ஓரளவு திக்காகிடுச்சா, திக்கானதுக்கப்புறம் இன்றைக்கி கெண்டை மீன் தான் வாங்கணும். பாதி எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுட்டு இப்போ கெண்டை மீனை போட்டுக்கலாம். போட்டு ஓரளவு ரொம்ப நேரம் இது ஏன்னா விறகடுப்புங்கிறதுனால டக்குன்னு வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் கொஞ்சம் மீடியமாக சீக்கிரம் வெந்ததுன்னா கரைஞ்சிரும் இல்லையா மீன். அதனால் ஓரளவு கரைச்சிடாமல் கொஞ்சம் நேரத்துலேயே கொதிச்சிடும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். மீன் எல்லா மீனையும் போட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக சுண்டிட்டா, அதனால் குழம்பு பத்தாத மாதிரி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், கரண்டி வச்சு லைட்டாக இது பண்ணி விட்டோம். அப்புறம் மீன்லாம் உள்ளே போயிடும். அதை லைட்டாக இது பண்ணி கலரி உள்ளே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இருந்ததுக்கப்புறம் பாருங்கள், அப்படியே உடைய ஆரம்பிச்சிட்டு இறக்கிற வேண்டியதான். குழம்பு பார்க்கவே புது புளி, அதனால் ஒரு மாதிரியாக இருக்குது. அடுத்து மீன் வறுவல் ரெடி பண்ணி வச்சுட்டா ஏற்கனவே தேங்காய் பிரிக்கிறோம், பூண்டு போட்டு நசுக்கி வச்சாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு தூள் போட்டு பரட்டி வச்சுட்டேன். வறுத்து எடுத்தாலும் சாப்பிட வேண்டியதான். சாப்பாடு ரெடி. ரொம்ப நாள் கழித்து மண்ணடுப்பில் சமைக்கிறோம். அப்படியே தண்ணி டேஸ்ட்டாக தான் இருக்கணும். ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டு மீன் சமைக்கிறவங்க நல்லாயிருக்கும். இப்படி சண்டே ஸ்பெஷல். அப்புறம் மட்டன் குழம்பு ஏற்கனவே வச்சுட்டோம். அது கேஸ் அடுப்பில் எடுத்தாச்சு. உங்களுக்காக வீடியோ ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சமையல் வீடியோ சண்டே சமையல் தான். நாங்கள் சாப்பிடலாம். புதுசாக பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.